அப்படி வைக்கலையே. என்ன அப்படி வைக்கலையே? கமலாவதின்னு ஒரு பொண்ணு இருந்தால, ஆமா, அவ நிறைய மாத கர்ப்பிணி இருந்தாங்க. சாதகரை கூப்பிட்டு கேக்குறா, குடும்ப சோசியர் அரண்மனையில குழந்தை பிறக்கிற வாசம் வந்துருச்சு, எப்படி இருக்கு என்னன்னு பார்த்தாரு. அவர் எல்லாத்தையும் கணிச்சு பார்த்து சொன்னார், இந்த குழந்தை கெட்ட நேரத்துல பிறக்க போறேன், அந்த நேரத்துல பிறந்தான்னா இந்த நாட்டுக்கு அவர் இந்த ஊருக்கும் எல்லாருக்கும் அவமானம் வர போகுது, பெரிய கேடு விளையும்னு சாதகர் சொல்றாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவது தீவிராவது அன்னை வளர்ப்பினிலே. அப்ப தாய் என்ன பண்ணா, தன்னை தலைகீழா கட்டி தொங்க விட சொன்னா. சாதகர் குறிச்ச நேரம் தவறணும், அதுக்கப்புறம் என் புள்ள நல்ல பிள்ளையா பிறக்கணும்னு பெத்து எடுத்தால, அவதான கோச்சங்க சோழன் கமலாவதி. ஆமா, அப்ப அதுதான் மதின்னு சொல்ல. அந்த அம்மா மதியை பயன்படுத்தினாங்க, விதியோட அவர் பிறந்துட்டார். நீங்க எங்க சுத்தினாலும் நான் இங்க இருந்த வருவேன். விதிப்படி பிறக்க வேண்டிய நேரத்தை மாத்தி அமைச்சவ அந்த அம்மா மாத்தினாங்க. அந்த அம்மா மதி அது நாளைக்கு தவறிதான் பிறக்கிறது அவரோட விதி இல்ல. போன ஜென்மத்துல வாங்கின மதி. சரி, நீங்க அப்படி என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துல? பருவமடைந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு காக்க முடியாதுன்னு சொல்லிட்டு